நீங்கள் இருங்கன்னு சொல்ல மாட்டீங்களா? நீ இருக்க மாட்டியா? அப்படின்னு சொல்லிட்டு மனசுலயே நினச்சிட்டு விஜயும் காவேரி வந்து அப்படியே இருக்காங்க. 2 பேரும் பிரியிறாங்க. இத பார்த்துட்டு தாத்தா வந்து இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு மனசு கஷ்டப்படுறாரு. இந்த சூழ்நிலையில காவேரி வந்துட்டோனே, வாடி போலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டின்னு போறாங்க. இங்க காவேரி போறதையும் வந்து விஜய் பார்த்து பார்த்து மனசு கஷ்டப்பட்டு அழறாரு. இத பார்த்த தாத்தா வந்து அவருக்கு அட்வைஸ் பண்றாரு. "நீ ஏன்டா இப்படி இருக்க?" அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து வந்து இங்க காவேரி வந்து விஜய் ஞாபகமாவே இருக்காங்க. விஜயும் காவேரி ஞாபகமாவே இருக்காங்க. இந்த சூழ்நிலை காவேரி என்ன பண்றாங்க, ஆஃபீஸ்க்கு போயிட்டு வந்து வேலையை ரிசைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறாங்க. அதனால் லெட்டர் கொடுக்கறதுக்காக ஆஃபீஸ் போகிறாங்க. அப்போ விஜய்க்கு வந்து இந்த விஷயம் தெரிய வருது. விஜய் அதிர்ச்சி அடைகிறாரு. காவேரி ரிசைன் பண்ணக்கூடாது, கண்டிப்பாக காவேரி இங்கே தான் வேலை செய்யணும், அதுக்கு ஏதாவது கண்டிப்பாக பண்ணியே ஆகணும், எவ்வளோ வந்து டிலே பண்ண முடியுமோ அவ்வளோ டிலே பண்ணுங்கள், நிறைய ஒர்க் கொடுங்க, பெண்டிங் ஒர்க்லாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு காவேரி நம்ப வச்சு எப்படியாவது காவேரி இங்கேயே தங்க வைங்கன்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் ஆர்டர் போடுறாரு. அதன்படியே அவங்க வந்து வேலை செய்ய வைக்கிறாங்க நம்ம காவேரியை. காவேரியை வேறு வழி இல்லாமல் அங்கே ஒர்க் பண்ணுறாங்க. இந்த சூழ்நிலை இங்கே காவேரி வீட்டில் புது வீட்டுக்கு வந்து போகிறாங்க. அந்த வீடு அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போயிடுது. ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க. இங்கே எல்லாருமே வந்து நிவின், அதுக்கப்புறம் குமரன் எல்லாருமே வந்து தேவையான பொருட்கள் எல்லாம் இங்கே வைக்கணும், அங்கே வைக்கணும் அப்படி சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலையில் இங்கே என்ன பண்ணுறாரு விஜய் வந்து காவேரி கிட்ட வந்து போகணும். காவேரி தான் இதுக்கப்புறம் நம்ம வாழ்க்கை. காவேரி வந்து தேடி போகிறேன் தாத்தா. இதுக்கப்புறம் காவேரியோட தான் நான் வருவேன் தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போகிறாரு. அப்போ காவேரியோட வீட்டு பக்கத்து வீட்டிலே வந்து விஜய் வந்து கொடுத்துன்னு போகிறாரு. அப்போ காவேரி கிட்ட போயிட்டு அவங்க வீட்டில் போயிட்டு பேசுகிறாரு. இந்த மாதிரி வந்து இந்த வீட்டை விட்டு நான் போகவே மாட்டேன், எக்காரணம் கூட இந்த வீட்டில் தான் நான் இருப்பேன், நீங்கள் என்ன சொன்னாலும் சரி, உங்கள் வீட்டில் நான் இல்லை, நான் பக்கத்து வீட்டில் தான் நான் இருக்கேன், அதனால் நான் காவேரி கூட்டிகிட்டு தான் இங்கே இடத்த விட்டு போவேன், அது வரைக்கும் போக மாட்டேன்னு சொல்லிடுறாரு. அதை பார்த்து சாரதாவும் மற்றவங்களும் என்ன பண்ணுறதுன்னு திரும்ப தவிக்கிறாங்க. விஜய் இந்த மாதிரி பண்ணுறது அவங்களுக்கு செம்ம கடுப்பாக இருக்குது. ஆனால் வந்து காவேரிக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. காவேரி ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. அப்போ வந்து காவேரியை பார்த்து விஜய் வந்து சொல்கிறாரு, இப்போ தெரியுதா காவேரி என் மனசு என்னன்னு சொல்லிட்டு உனக்கு, இப்போவாவது புரிஞ்சுப்பியா என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. உடனே காவேரி வந்து சொல்ல வராங்க. ஆனால் அவங்க அம்மா வந்து விடாப்படியாக கையை பிடிச்சி இழுத்துட்டு போயிடுறாங்க. அந்த பையன்கிட்ட உனக்கு என்ன பேச்சு, அவன் பக்கத்து வீட்டில் இருக்கிறதால இஷ்டத்துக்கு பேசாத, இதுக்கப்புறம் அவங்ககிட்ட போய் பேசினா அப்புறம் அவ்வளோதான் சொல்லிட்டு அப்படி சொல்லிட்டு திட்டி போயிடுறாங்க. காவேரிக்கு சந்தோஷம் தாங்க முடியல. விஜய் வந்துட்டோன்னே உடனே வந்து கங்கா கேட்குறாங்க, என்னடி நீ ரொம்ப ஓவராக தான் போயிட்டுருக்க, நாங்கள் இவ்வளோ பேர் இருக்கோம், ஆனால் அவன் உன்கிட்ட வந்து பேசுகிறான், நீயும் அவன்கிட்ட வந்து சந்தோஷமாக இருக்க, அவன் வந்ததுலேருந்து முகம் அப்படியே பூரிப்பாக இருக்குது, என்ன தான் கதை, நாங்கள் அவ்வளோ சொல்லி நீ கேட்க மாட்டியா, அவன் உன்னை ஏமாற்றிடுவாங்க விஜய் உன்னை ஏமாற்றிடுவான், சொன்ன கேளு, அவன் வந்து ஒன்றுமோ அந்த வெண்ணா பொண்ணை வீட்டில் தான் வச்சுருக்கான், அந்த விஷயம் உனக்கு தெரியுமா அப்படின்றாங்க. இங்கே பாருங்கக்கா, நான் வெண்ணிலாவையும் விஜயையும் என்றைக்குமே சந்தேகப்படுறதே கிடையாது, அதனால் வெண்ணிலா இருக்கிறதோ இல்லாதோ எனக்கு பெரிய விஷயமே கிடையாது, அப்போது அவன் கூட போய் சேர போறியா, நான் அப்படிலாம் சொல்லலையேக்கா, ஏங்க்கா இப்படிலாம் பண்ணுற அப்படின்னோடனே, இங்கே பாருடி, அம்மா செம்ம காண்டில் இருக்குது, அம்மாவை சமாதானப்படுத்தாமல் எதுவுமே பண்ண முடியாது, புரியுதா, நீ விஜய்கிட்ட வந்து நின்று அவன் பேசுறதை கேட்டுட்டு இருக்கிறத அம்மா கண்டு கேட்டுச்சுன்னு வச்சுக்கோயேன், அவ்வளோதான் பெரிய பிரச்சனையாகும், நல்ல காலம் நான் பார்த்தேன், இதுக்கப்புறம் விஜய்கிட்ட பேசுறதை வச்சுக்காதப்பா அப்படி சொல்லிட்டு கூட்டின்னு போயிடுறாங்க. இங்கே வந்து காவேரி வந்து விஜயை பார்த்துட்டே அப்படியே வந்து போகிறாங்க. இங்கே விஜய்க்கு சந்தோஷம் தாங்க முடியல. காவேரி நம்ம மேலே கோவமாகவே இல்லை, அவள் நம்ம மேலே வந்து பாசமாக தான் இருக்கா, ஆனால் அதை வெளிக்காட்ட மாட்டேங்கிறா, அதை வெளிக்காட்ட கண்டிப்பாக வைப்பேன், கூடிய சீக்கிரம் வந்து காவேரி கிட்ட வந்து எல்லா உண்மைகளையும் நான் வெளிச்சமாக்குவேன், காவேரிக்கு எல்லாத்தையும் நான் புரிய வைப்பேன், காவேரி மேலே நான் எவ்வளோ லவ் வச்சுருந்தேன்னு சொல்லிட்டு புரிய வைப்பேன், அதை பார்த்துட்டு அவங்க வீட்டில் இருக்கவங்களே வந்து புரிஞ்சுக்கிட்டு காவேரி எனக்கு என் கூட அனுப்பணும், அது கண்டிப்பாக கூடிய சீக்கிரம் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. எங்கே வந்து இந்த மாதிரி விஜய் வந்து பக்கத்து வீட்டில் இருக்கிறத பார்த்துட்டு செம்மையாக டென்ஷன் ஆகிறாரு. குமரன், இவன் ஏன் இப்படிலாம் பண்ணுறான், நிவின் எதுக்காக இங்கே வந்தான், காவேரியை தொல்லை கொடுத்துட்டே இருப்பானா, நிம்மதியாகவே வாழ விட மாட்டானா, அப்போ தான் காவேரிக்கு வந்து அக்ரிமெண்ட் போட்டு டார்ச்சர் பண்ணான், இப்போவும் வந்து தொல்லை கொடுத்துட்ருக்கான், இவனை என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே அப்படி சொல்லிட்டு டென்ஷன் ஆகிறாங்க. பார்த்துக்கலாண்ணே விடுனே அப்படின்னு சொல்லிட்டு நிவின் சமாதானப்படுத்துகிறார்.